ஹாய், ஒரு சூப்பர் டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். ஆஃப்கானி பன்னீர் சூப்பராக இருக்கும். பன்னீர் க்யூப்ஸ் உங்கள் வீட்டு ஆள் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு அண்ட் பெப்பர் பவுடர் ட்ரை நாட் டு ஸ்கிப் பெப்பர் பவுடர். அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது. ஒரு 15-20 மினிட்ஸ் அது கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும் இந்த மேரினேட் பண்ணி. அப்போ தான் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து உள்ளே இறங்கும். மீன்வைல் கிரேவிக்கு வந்து நம்ம பேஸ்ட் அரைக்கணும், அது ரெடி பண்ணிடலாம். ஸோ கடாயில் கொஞ்சமாக ஆயில், ரஃப்லி சாப்டு ஆனியன். எனிவேஸ் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம், ஸோ எப்படி சாப் பண்ணால் என்ன. அண்ட் காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா, ரஃப்லி சாப் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வந்து அந்த கோல்டன் ஃப்ரையாக வதங்கணும் அப்படின்லாம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். பேரலாக தவாவில் வந்து பன்னீர் மேரினேட் பண்ண பன்னீரையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்ல ப்ரௌனாக தீயாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தீஞ்சால் ஃப்ளேவர் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா வராது. ஸோ இது நல்லா வதங்கினதும் கூல் டவுன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கர்டு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டுக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு தவாவில் அகெயின் ஸ்பைசஸ்லாம் போட்டு ரெட் சில்லி பவுடர் போட்டு இந்த பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு லிட்டு போட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இது ஃப்ரை பண்ணிக்கணும். கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான ஆஃப்கானி பன்னீர் ரெடி. சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு. டூ ட்ரை.